அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதை மட்டும் எடுத்து தான் சுவிசேஷகரோ போதகரோ பேசுவாங்க, சாட்டை அடி கொடுப்பாங்க. மாமியாருக்கு அநியாயம் பண்ணியா, அங்கே அநியாயம் பண்ணியா, இங்கே அநியாயம் பண்ணியா, சபைக்கு அநியாயம் பண்ணி, அதை பண்ணி அதை பண்ணியான்னு பிச்சு உதறி மக்களை இலை வச்சு அலை வச்சு ஒப்பு கொடுக்க வச்சு எல்லா தலையிலும் கையை வச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் கூட்டத்தை நடத்தி அனுப்பிச்சிடுவாங்க. நம்மளும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. யார் சொன்னது? பைபிள் சொல்லுது. உண்மைதானா? உண்மைதான். ஆனால் இல்லை. ஏன்? நம்ம அதை படிக்கணும். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று உங்களுக்கு தெரியாதா? வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாற்றப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர்கள், பொருளாசைக்காரர்கள், வெறியர்கள், உதாசீனர்கள், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. உண்மைதான். அதுக்கு நம்ம எதிராக பேச முடியாது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அதான் முக்கியம். கொரிந்தி சபை எவ்வளோ கேவலமாக இருந்தது பார்த்தீங்களா? இந்த கேவலமாக இருந்த மக்களை பார்த்து தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபையாக இருக்கிற அப்படிங்கிறார். எவ்வளோ மோசமான மக்கள் பார்த்தீங்களா? நம்ம கம்யூனினே கொடுக்க மாட்டோம், சர்ச்சுகளே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள கம்யூனினே கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். படு பாவி, நரகத்துக்கு போகிறவனை இவ்வளோ பாவம் பண்ணியாடா, இந்த சபைக்கு வந்து கெடுத்துறாதடா, நீ வந்து இருக்கிறவங்களாம் கெடுத்துறாடா, ஓடுறா அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க. பவுல் அதை செய்யலை. ஏய் வா, நீ பரிசுத்தமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீ பரிசுத்தமாக்கப்படி அழைக்கப்பட்டவன், நீ தேவனுடைய சபை, உனக்கு தெரியுதா? உனக்கு புரியுதா? அந்த கான்செப்டை உள்ள வைக்கிறார். ஏன்? இதை மாதிரி வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு. நான் யாருன்னு புரிஞ்சாதான் இந்த லைஃபுக்குள்ள வாழ மாட்டாங்க.